1976 ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறந்த இடம் கனடா. அந்த பையனோட அப்பா ஒரு போலீஸ்காரனா இருக்காரு. அந்த பையன் பிறக்கும் போதே பணக்கார பையனா பிறக்கல. ஆனா இவனுக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எப்பவுமே உண்டு. தன்னோட 13 வயசுல நடிக்க ஆரம்பிச்சிட்டான். முதல்ல ஆரம்பிச்சது தொலைக்காட்சி தொடர் தான். தொடர்ந்து சீரியல்ல நடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் சீரியல் அப்படின்னு சொல்லி ரெண்டே ஈவனா கொண்டு போய்கிட்டு இருக்கான். என்னதான் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதோட இன்கம் அவருக்கு வந்து சரியாவே அமையல. அதனாலேயே ஒரு கிராசரி ஸ்டோர்ல வந்து ஒரு அக்கௌண்டண்டா வேலை பார்க்கறாரு. நிலையான ஒரு தொழில் கிடைக்கிற வரைக்கும் ஒரு பக்கம் சினிமாவையும் பார்ப்போம், ஒரு பக்கம் அக்கௌண்டண்டா வேலை பார்ப்போம், ஒரு பக்கம் தன்னோட படிப்பையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாசம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2011 டிசியூல இருந்து கூப்பிடுறாங்க. கிரீன் லேண்டன் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்கு நீங்க தேவை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவர் அங்க போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி செலக்டும் ஆகி அந்த கிரீன் லேண்டராவும் நடிக்கிறாரு. படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய தோல்வி ஆகுது. ஆனா அந்த கேரக்டரும் சரி அவரும் சரி மக்கள் மத்தியில மிகப்பெரிய ரீச் ஆகுறாங்க. 2016 அப்படின்ற ஒரு வருஷம் வருது. மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு கால் வருது. மெயின் ஆக்டராவே ரிட்டர்ன் ஆகுறாரு. அதுவும் டெட்பூல் அப்படின்ற ஒரு படத்துக்கு. படத்தின் மூலம் மிகப்பெரிய ரீச் ஆகுறாரு. இதுக்கப்புறம் நடந்த எல்லாமே வரலாறு தான்.